பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு நீங்காத நட்பு. ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல அம்மா, அப்பா, ஒரு பொண்ணுன்னு ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல ஒரு வேலை செய்யற பெண்மணியும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தரம் அந்த வேலை செய்யற பெண்மணி, அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா, நான் வீட்டுக்கு கிளம்பவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த முதலாளி அம்மாவோ, அப்படியாம்மா, சரி, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க கிளம்புங்க. ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க, என்ன வேணாலும் செய்யறேன். சாப்பாடெல்லாம் இருக்குதா, போதுமானதா இருக்குதா, என்ன வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வேலைக்கார பெண்மணியும், எல்லாமே இருக்குதுமா, நீங்க கொடுத்ததே அவ்வளோ இருக்குது, எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வீட்டில் உள்ளவர், சரி சரி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது போதும், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். இது இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துட்டு இருந்தா எப்படி? சரி சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்புறம் அவங்க வீட்டு பொண்ணும், ஆன்ட்டி, நான் அவங்க கூடயே வரட்டா? உங்கள் பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இன்னைக்கு அவ கூட விளையாட வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்களோ, அப்படியா, வாம்மா, உன்னையும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி நீ என் கூடயே கிளம்பி வா, நான் இப்போவே போகலான் இருக்கேன், வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த முதலாளி அம்மாவோ, சரி சரி, எப்போதும் உங்கள் பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பா, இன்னைக்கு லீவுங்கிறதுனால வரணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன், நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தா, சரி பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அனுப்பிச்சி வச்சு விட்டுறா. அப்புறம் அந்த முதலாளி பொண்ணும் அவங்க வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னையும் அவங்க அப்பா, என்னம்மா வந்துட்டியா, உன்னையே தான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன், நீ எப்போ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு அவரும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணோட தோழியும், ஏய் வந்துட்டியாடி, உன்னைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், இன்னைக்கு தான் உன்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க, எனக்கு உன் கூட விளையாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம், சரி வா அப்படியே வெளியில் போய் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த அம்மாவோ, சரி சரி, ரொம்ப நேரம் அங்கே எங்கேயும் சுத்தாமல் சீக்கிரத்திலே வந்துடுங்க, என்னைய நம்பி அவங்க அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், நல்லபடியாக விளையாண்டுட்டு வரணும், பார்த்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் அந்த முதலாளி பொண்ணும், அதெல்லாம் பயப்படாதீங்க ஆண்டி, நாங்கள் பத்திரமா விளையாண்டுட்டு வந்துடுறோம், நான் அப்படியே விளையாண்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்கக்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த பொண்ணும் அவங்க வேலை செய்கிற அந்த பொண்ணும் ரொம்ப நெருங்கிய தோழிகள், அவங்க அவ்வளோ அன்பாக பாசமாக பழகிக்கிட்டு இருக்காங்க. இதோட ரொம்ப நாள் கழித்து அந்த ஊரில் திடீர்னு பார்த்தா ரொம்ப ஒரு மழை பெய்யுது, புயல் வருது, திடீர்னு அதிக மழை பெய்யுது, நல்லா காற்றடிக்குது, அந்த ஊரே அப்படியே வெள்ளை காடாக மாறுது, நிறைய வீடுகள் அந்த வெள்ளை மழையில் அப்படியே மூழ்கி போயிடுது, காரு எல்லாம் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருது, அந்த ஊரே அப்படியே தலைகீழ ஆயிடுது. இந்த நிலைமை மாறுறதுக்கே ஒரு 6 மாதம் போயிடுது. ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஊரோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த வேலை செய்கிற பெண்மணி அவங்க வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள அந்த அப்பா சொல்கிறாரு, அப்பா ஒரு வழியாக ஊர் பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார். அதுக்கு அந்த அம்மாவோ, ஆமாங்க, என்னோட முதலாளி அம்மா தான் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப நாளாச்சு, அவங்க வீட்டு பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கணும் போல் இருக்குது, அவங்க நிலமையெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அந்த பொண்ணும், ஆமாம்மா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்ல, நிறைய வீடெல்லாம் மூழ்கிருச்சுன்னு சொன்னாங்க, காரெல்லாம் கூட தண்ணியிலலாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, எனக்கும் அதை நினச்சி தான் பயமாக இருக்குது, அவங்க பத்திரமா இருக்காங்களா, பாதுகாப்பாக இருக்காங்களானே தெரியல, சரி வாங்க நம்மெல்லாம் கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிற கடைக்கு போய் நின்று எதிர்பார்த்துட்ருக்காங்க, யாராவது வராங்களா சாப்பிட்றதுக்கு, ஏன்னா யாராவது வந்தால் தானே அவங்களுக்கு வியாபாரம் ஆகும், ஏதாவது வியாபாரம் நடக்குமான்னு 3 பேரும் அப்படியே எதிர்பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா, சரி வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலையை பார்க்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. யாராவது வந்தாங்கன்னா வியாபாரம் பார்த்துட்டு கொஞ்சமாவது காசு பார்க்கலான்னு எதிர்பார்ப்போட அப்படியே வேலையை ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்துடுது. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், வாமா வந்துட்டியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன என்ன இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கு, உன்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் தோழியோ,
வந்துட்டியா? இன்னைக்கு காலையில் தான் உன்னைய பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உன்னைய பார்த்ததில் எவ்வளோ சந்தோஷம். நல்லா இருக்கியா? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்களா? அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்குறா. உடனே அதுக்கு அந்த பொண்ணும், நாங்கள் எல்லாரும் நல்லா பாதுகாப்பாக தான் இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களோட நிலமையெல்லாம் நல்லா இருக்குது. சரி, இன்னைக்கு எதுக்கு முக்கியமாக வந்தேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள் கடையில் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு வந்தேன். எனக்கு சாப்பாடை முதல்ல எடுத்து கொடுங்க. உங்களோட சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சீக்கிரம் சாப்பாடு எடுத்து கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா, ஏய், இவ்வளோ நேரம் பொண்ணு நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பாடு எடுங்க, அவளுக்கு பசிக்குது போல இருக்குது, தேவையானதை எடுத்து கொடுப்போம். அவள் எவ்வளோ ஆசையாக எவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ நாள் கழித்து மறக்காமல் நம்மளை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவ்வளோ அன்பாக உபசரிக்கிறாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன்.